வணக்கம். என்எஸ் விலாக் சேனல். என்எஸ் விலாக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர், லைக் பட்டன் எல்லாத்தையும் தட்டி விடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே என்ன பேச போகிறேன்னா, தாய் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஜானகி அம்மா காலையிலேருந்து அவங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு மனசு ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மா ஞாபகம் தாங்க எனக்கு வந்துச்சு. தாய் இருந்தால் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குமோ, அதே மாதிரி நாட்டில் உள்ள அனைவருமே ஒரு தாயை இழந்துட்டு இன்றைக்கி தவிச்சிட்ருக்காங்க. தான் மகன் பிரிவை அந்த அம்மாவால் தாங்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மனசுக்குள்ளே வெறுத்து போய் உயிரையே விட்டுட்டாங்க. அதை ஒவ்வொரு பிள்ளைங்களும் நினச்சி பார்க்கணுங்க. அம்மா இருந்தால், ஒரு குழந்தையை பெற்றா அந்த அம்மா எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம பிள்ளை எப்படி படிக்கணும், நம்ம பிள்ளை எப்படி வேலைக்கு போகணும், நம்ம பிள்ளை இப்படியெல்லாம் சாப்பிடணும், ஓடி 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 ஊட்டி, சாப்பிட்லன்னா லாபம் காட்டி தூக்கி வச்சுக்கிட்டு முடியாமல் தூக்கி வச்சுப்பாங்க. அந்த அம்மா தூக்கி வச்சுக்கிட்டு, அதோ பார் நரி வருது, அதோ பார் காக்கா வருது, அங்கே பார் நிலாவில் பாட்டி வடை சுடுறாங்க அப்படின்னு பல்டம் மரத்துக்கு அதுங்களை கொண்டு விட்டு அழுகாமல் இருக்காளான்னு சொல்லிட்டு வெளியிலே நின்றுக்கிட்டு, அங்கே ஸ்கூலில் ஆயாம்மா சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களால் மனசு தாங்க முடியாது, கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, நீங்கள் இங்கே நிற்கக்கூடாதும்மா, வீட்டுக்கு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எதுனாலும் ஃபோன் அடிப்போம், ரொம்ப அழுதுச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் அடிப்போம், நீங்கள் பயப்படாமல் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அவங்க இருந்தாலும், நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ஐயோ நம்ம பிள்ளை கத்துதோ அழுகுதோ, ஹோம்ஒர்க் முடியாது, எழுத முடியாது, மிஸ்ஸு சொல்கிறத காதில் வாங்காமல் உட்காந்துருக்கோ, என்ன நடக்குதோ அப்படின்னு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த தாய்க்கு, பெற்ற தாய்க்கு பிள்ளையனுடைய அருமை ஒன் பை ஒன்றா நினச்சி வேதனை. ஒரு நாள் ஒரு நிமிஷம் அந்த குழந்தைய நினைக்காம அந்த தாய் இருக்கவே மாட்டான். ஐயோ பிள்ளை சாப்பிட்டானா, ஸ்கூலில் ஸ்நாக்ஸை தின்னானா, விளையாண்டானா, இந்த டயத்துக்கு மிஸ்ஸு இன்டர்வல் விட்டுருப்பாங்களா, இதெல்லாம் கற்பனையில் ஓடிக்கிட்டே வீட்டு வேலையை பார்ப்பான். ஸ்கூல் விடுறதுக்கு முன்னே போய் அழைக்கிறதுக்கு நிற்பாங்க. அழைச்சிட்டு வந்தோன்னா, என்னப்பா படித்த மிஸ் என்னடி தங்கம் சொன்னாங்க, சாப்பிட்டியாடி தங்கம், நல்லா படிக்கணுண்டி, மிஸ்ஸு சொல்கிறத கேட்கணுண்டின்னு பார்த்து ஊட்டி வளர்த்த தாய் தான் மகன் பிரிவினால் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருந்து ஒரேடியாக இன்றைக்கி மண்ணை விட்டு விண்வெளிக்கு போயிட்டாங்க. விண்ணை எட்டி விட்டார்கள் அந்த ஜானகி அம்மா. ஒரு தாய் இருந்தால் தான் ஒரு மகனுக்கோ பாதுகாப்பு. எனக்கு கல்யாணம் ஆனதும் இந்த வத்தல் போடுறது, ஊறுகாய் போடுறது எல்லாம் என் தாய் தான் எனக்கு இருந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே பழைய நினைவுகளுக்கு நான் அங்கேயே போயிட்டேன். என்னால் அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க முடியல. எல்லா நடிகைகளும் வராங்க, துக்கத்தை கண்டுக்கிட்டு போகிறாங்க, அவங்களுடைய கருத்து கணிப்பை சொல்கிறாங்க. எதையுமே காது கொடுத்தும் கேட்க முடியல, மனசு தாங்க முடியலைங்க. இதுமாரி உலகத்தில் உள்ள அனைத்து எந்த கஷ்டப்பட்டாலும், எந்த வசதியாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், தாய் பிள்ளைங்களை நினச்சி வேதனை அடையிறதும், அந்த பிள்ளைங்க தாயை பற்றி யோசிக்காமல் இருக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. பெற்றவங்கள விட்டுறாதீங்க. பெற்ற மனசை கொஞ்சமாவது யோசித்து பாருங்கள். இந்த பாட்டை நினச்சிக்கோங்க, அம்மா நான் சும்மா இல்லைடா, அதை ஐயோ சொல்லக்கூட என்னால் முடியல. அது
அந்த பாட்டை நினச்சிக்கிட்டிங்கன்னா எதையும் எதிர்பார்க்க மாட்டான். எந்த எதிர்பார்ப்போம் அப்பா நீ படித்து வேலைக்கு போய் நீ நல்லா இருந்தீன்னா போதும்பா, நீ நல்லா கை நிறைய சம்பாரிச்சின்னா போதும்பா, நீ நிம்மதியாக இருந்தீன்னா அதை பார்த்து சந்தோஷமடைஞ்சு நான் கண்ணை மூடிடுவோம்ப்பா. ஒவ்வொரு தாயும் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? நீ தாண்டா என் உலகம், நீ தாண்டா என் சொர்க்கம், நீ நல்லா வேலைக்கு போய் கை நிறைய காசு சம்பாரித்து நீ பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கிட்டு நீ ஆஃபீஸ் போகிறத என் கண்ணால் பார்க்கணும், ஒரு ஏழை எளிய தாய் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மகன் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில மகன்களை சொல்கிறான். இப்படியெல்லாம் அம்மா படிக்க வச்சாங்களே, அவங்கள கைவிட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிற பிள்ளைங்க நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இல்லாத பிள்ளைங்களுக்கு நான் இந்த அட்வைஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். தயவு செஞ்சு ஒவ்வொரு தாய்க்கு பிறந்த மகனுக்கும், மகன் இல்லாத மகள் பிறந்த மகளுக்கும் நீங்கள் பாசங்கிறது வேறு, காசுங்கிறது வேறு. நீங்கள் காசு செலவு பண்ணி அம்மாவை பார்த்துக்கணுன்னு இல்லை, பாசத்தோட 4 வார்த்தை அன்பா, சாப்பிட்டியாம்மா, உடம்பா பார்த்துக்கோ, ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுமா, மகளாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும், தாயை கவனிச்சுக்கணும். அதுதான் ஒவ்வொரு மகனுக்கும் தலையாய கடமை, மகன் மகள் யாராக இருந்தாலும். ஆனால் பெற்றவங்களை விட்டிங்கன்னா அந்த பாவம் சும்மா விடாது. ஒவ்வொரு இழப்பையும் ஈடுகட்ட முடியாது. மாண்டவர் மீண்டதில்லை. செத்து போனவங்க திரும்பி வர மாட்டாங்க. இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது. அவங்க இல்லாத போது தான் அவங்க அருமை அவங்களுக்கு புரியும். ஐயோ அம்மா இருந்தால் இந்த நேரத்துக்கு உதவி செய்வாங்களே, இந்த நேரத்துக்கு ஃபோன் அடித்தா உடனே உடையாந்து நிற்பாளே அப்படின்லாம் நினைக்க தோணும். அதை நினச்சா யாருக்கிட்டையும் சொல்லக்கூட முடியாது. அந்த தாய் படும் வேதனை, ஒவ்வொரு தாயும் படுற வேதனையை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியுமே தவிர ஆறுதல் சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் தான் மகனுக்கு ஒரு தலைவலி கால்வலின்னா துடிச்சு போயிடுவாள். மகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் பெத்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா துடிச்சு போகிறவ தாய் தான். இந்த தாய் இப்போ ஜானகி அம்மா போனது எத்தனை மொழியில், எத்தனை மேடையில், எத்தனை படத்துக்கு, எத்தனை ஆயிரம் பாடல்கள் பாடிய ஒரு தாய் போயிட்டாங்க. இந்த தாயை திரையுலகமே போய் பார்த்துட்டு வராங்க. எல்லா தாய்மார்களையும் பெற்ற பிள்ளைங்க கண்ணீர் சிந்த விடாதீங்க. அதை விட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு புண்ணியம் தேடுறதை விட பெற்றவங்களுக்கு துரோகம் செய்யாமல், பெற்றவங்களை மனசு வருத்தப்படும்படி நடந்துக்காமல், அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை செஞ்சு அவங்க மனசை குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டு பாசத்தோடு நடந்துக்கிட்டிங்கன்னா அதுவே போதுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி ஒத்தாசை செய்யணும், செய்கிறீங்களோ செய்யலையோ, ஆனால் பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக தாய் தகப்பனை தவிக்க விடாதீங்க. அவங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும், நீங்கள் கோபுரத்தில் ஏறி உட்காந்தாலும் அவங்க வரமாட்டாங்க. அதை நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் வேண்டுகோள் எடுக்கிற மாதிரி சொல்கிறேன். தாய் தந்தையரை கவனிச்சுக்கோங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும். ஏன்னா இப்போ எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் சமமாக படிக்க வச்சிட்றாங்க, எல்லாரையும் வேலைக்கு அனுப்புகிறாங்க. அதனால் எந்த தாயும் எந்த பிள்ளைங்களும் உதாசீனப்படுத்தாமல், மனசு நோகும்படி வார்த்தைகளால் வயசாகிடுச்சுன்னு கொட்டாமல், ஹோமில் கொண்டு விடாமல், முதியோர் இல்லத்தில் சேர்க்காமல், வீட்டில் வச்சு ஒரு குழந்த மாதிரி எல்லா பிள்ளைங்களும் பார்த்துக்கோங்க. உலகத்தில் உள்ள அத்தனை தாய்மார்களும் அவங்கவுங்க பிள்ளைங்க நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இது என்னுடைய தாழ்வான அன்பான வேண்டுகோள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.